ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, இன்னைக்கு சமையல் வீடியோ தான். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம். என்னோட ஸ்டைல்ல தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ஆன் பண்ணி ஆன் கொடுத்துக்குங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த சேனல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். என்னோட ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இது அப்படியே காயட்டும். ஹீட் ஆகிடும். டைம் ஆகிடுச்சு, 10:30 மணி ஆகிடுச்சு. நான் எப்போமோ கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுடுவேன். இப்போ டைம் ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும், கடாய் வந்து ஹீட் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெயும் நான் இப்போ வந்து ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்களே அது, பட்டை, பிரியாணி பட்டை, கிராம்பு ஒரு 3, இது மட்டும்தான் எடுத்துருக்கேன். ஓகேவா? ரொம்ப மசாலா சேர்க்கலை. இது போட்டதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் வந்து நான் நீல வாக்கத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஓகேவா? நான் இந்த அடுப்பில் போட்டுக்குவான், ஏன்னா இதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியும். தெரியலையே. ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு, பார்த்துக்குங்க. இப்போ நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சோண்டு இருக்குது, அரைச்சி வச்சுது. அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். போதும். இது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். புதினாலாம் இருந்தால் போட்டுக்கலாம். இந்த புதினாலாம் இல்லை, அதனால வந்து அப்படியே செய்கிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிப்போம். ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இதெல்லாம் பண்ணுவோம், வதக்கலாம். பாருங்க, போட்டாச்சா? இது வந்து நல்லா வதங்கிடும். புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட எதுவுமே இல்லை, கருவேப்பிலை மட்டும்தான் இருக்குது. கருவேப்பிலெல்லாம் இதை போடக்கூடாது, அதான் நான் போடலை. ஓகேவா? சரி, வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எந்த ஸ்டைல் இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு சைடு முட்டையும் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் சமைக்கிறதே லேட்டு தான். இன்றைக்கி சமையல் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள், அதுவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் பசங்களுக்காக ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுருக்கேன்னா, அதனால் அதே போதும், காரம் அதிகமாக வேணாம். இதில் வந்து இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே என்ன பண்ணுவோம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே என்ன பண்ணுவோம், இப்போ அலசி ஊற்றிக்கலாம். ஓகேவா?
பாருங்க, இதான் தக்காளி சாதத்துக்கான தக்காளி தொக்கு. ஓகேவா? இப்படியும் செய்யலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு, எல்லாத்தையும் வதக்கிட்டு அரிசி போட்டு வேக வைக்கிறது, அப்படியும் செய்யலாம். இது வந்து சைடிஷ் வந்து முட்டை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தக்காளி தொக்கு தக்காளி சாதம் முட்டை, அதுதான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு அடுப்பில் வச்சுருந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி. பார்க்கலாம், கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? நல்லா கொதி வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா கலர்றதுக்கு அப்போ தான் நல்லா வந்து. இப்போ நம்ம போயிட்டு சாதம் போட்டு கலரலாம். ஓகே, அங்கே போய் பார்க்கலாம். இப்போ சாதம் போட்டு கலரலாம், பேக் கேமரா வச்சு காட்டு. இப்போ நான் சாப்பாடு போட்டுட்டேன். இது ஃபுல்லாக வந்து இந்த சாப்பாட்டில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இந்த கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வதக்கும் போது போட்ட உப்பு தான், அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. சரி, நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு கையாலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ண முடியல. ஓகேவா? கலரிட்டேன், உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு, உப்பும் போட்டு கலரிட்டேன். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தக்காளி சாதம் ரெடி. இந்த ஒரு மாதிரி தண்ணி இருக்கா மாதிரியே ஃபீல் இருக்குல்ல, அது வந்து அந்த சாப்பாடு வந்து உறிஞ்சிடும். உறிஞ்சதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம ட்ரையாக செஞ்சோன்னா அப்புறமா வந்து சாப்பாடே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. இந்த மாதிரி செஞ்சோன்னா சாப்பாடு ஊறுனதுக்கப்புறம் உறிஞ்சதுக்கப்புறம் கரெக்டான இதுவுக்கு வந்து ரெடி ஆகிடும். தக்காளி சாதம் ரெடி. இதை பாருங்கள், முட்டை, ஆனியன் சைடிஷ் இதுதான். ஓகே மக்களே, தக்காளி சாதத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ருத்துக்கு கொடுக்கணும். இந்த வீடியோ மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமையல் குறிப்பு வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.